So you are given an array containing positive integers. ஒரு array கொடுத்துருக்காங்க, அதில் positive integers இருக்கு. These integers can be from 1 to p and some numbers can be repeated or absent. அந்த integers இருக்கிறது எந்த ரேஞ்சில் இருக்கலாம்னா 1ல இருந்து p குள்ளார. இப்போ p5னா 1ல இருந்து 5 குள்ளார இருக்கலாம். சிலது இல்லாமே இருக்கலாம். இப்போ 1 இல்லை 4 இல்லை. ஸோ அது சில integers வந்து ரிப்பீட் ஆகலாம் இல்லை ஆப்சென்ட் ஆகலாம். Your task is to count the frequency of all the elements that lie in the range of 1 to n. நம்ம டாஸ்க் என்னன்னா n கொடுத்துருக்காங்க 1ல இருந்து 5 வரைக்கும். ஓகே, அந்த ஒரு எலமெண்ட்டும் எத்தனை வாட்டி வந்திருக்கு, கவுண்ட் த ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் என்னென்ன நம்பர் இருக்கு, 1 2 3 4 5. இப்போ 1 எத்தனை தடவை வந்திருக்கீங்க, வரவே இல்லை, அப்போ 0. இப்போ 2 எத்தனை தடவை வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு, அப்போ 2. 3 2 தடவை, 4 வரவே இல்லை, 0. 5 ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இந்த கவுண்ட்டை ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், இந்த ப்ராப்ளம் பார்த்த உடனே நம்ம லாஜிக் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சிம்பிள். நம்ம ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு நம்பருக்கும் ஒரு கவுண்டர் வேணும். நமக்கு எத்தனை கவுண்டர் வேணும், 1ல இருந்து 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். அப்போ n என்ன நம்பரோ அத்தனை கவுண்டர் வேணும். n5னா 5 கவுண்டர்ஸ் வேணும். அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 0க்கு இன்சியலைஸ் பண்ணிவிட்டு இந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குற நம்பர் என்னை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் கவுண்டரை போய் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு கடைசியாக அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு 5 கவுண்டரை டிக்ளேர் பண்ணணும். 5 கவுண்டர் டிக்ளேர் பண்ணுறது எப்படி, இன்ட்டு நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் கவுண்ட் அப்படின்றது. அதுக்கு வந்து ஐ எம் டிக்ளேரிங் 5 கவுண்டர்ஸ். அந்த அரேல 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 கவுண்டர்ஸ். ரைட், இப்படி நான் மெமரி அலோகேட் பண்ணும்போது அரேல இருக்கிற ஒரு வேல்யூவும் 0 ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணும், நான் ஒரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ ஃபார் இன்ட், நான் இப்படியே போயிடலாமே, இன்ட் வேல்யூ தானே, இன்ட் வேல் கோலன் ஏஆர்ஆர். ஒரு எலமெண்ட்டாக போகிறேன் நான். இந்த மாதிரி நான் லூப் அடிக்கும்போது இந்த வேலில் இந்த அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட் வரும். ஃபஸ்ட்டு 2 வரும், அப்புறம் 3 வரும். ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ணணும், இஃப் வேல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஏன்னா நம்ம வேலில் இருக்கிற வேல்யூ அதிகமாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா p9 இருக்குது, ஆனால் n வேல்யூ 2 தான். ஸோ நம்ம வந்து அப்போ 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம கவுண்டரை பார்த்தா போதும். 1 எத்தனை வாட்டி வந்துருக்குது, 2 எத்தனை வாட்டி வந்துருக்குன்னு பார்த்தா போதும். மீதியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்குற நம்பர் என்னை விட கம்மியாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி இருக்கா அப்போ என்ன பண்ணணும், அது கரஸ்பாண்டிங் கவுண்டரை நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் ஆஃப் வேல் -1 இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த கவுண்டர் 5 கவுண்டர்ஸ் அரே வச்சுருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன், இப்போ 5 கவுண்டர் அரே வச்சுருக்கேன், இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணும்போது 5 டிக்ளேர் பண்ணக்கூடாது, we have to declare n counters. ஸோ 5 வச்சுருக்கேன் அப்படின்னா 1 எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத 0 இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். 2 எத்தனை வாட்டி வந்திருக்குன்றத ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். கரெக்ட். அப்போ என்ன வேல்யூவோ நான் அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் எப்படி போவேன், அந்த வேல்யூ -1 போட்டால் அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வந்துடும். ஸோ அந்த வேல்யூ -1 போட்டால் அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வந்துடும். அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட். ஸோ இதே மாதிரி அந்த லூப்பில் அடித்து கரஸ்பாண்டிங் கவுண்டர்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். ரைட், எல்லா கவுண்டரும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். எல்லா லூப்பில் ஒரு வேல்யூவாக போய் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். மற்ற வேல்யூலாம் 0வாக இருக்கும். ஃபைனலாக நான் அந்த என்ன ரிட்டர்ன் பண்ணோம், அந்த அரே தானே ரிட்டர்ன் பண்ணோம். ஓ ஓகே, ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கவுண்டரை வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு டைப் வாய்டு, நான் அந்த அரேவையே மாடிஃபை பண்ணணும். ஓகே, அந்த அரேயில் போய் இந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணணும். ரைட், நான் இது ரிட்டர்ன் பண்ணும்போது எதுவும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப் அடிக்கிறேன், int I is equal to 0, I less than n, I plus plus. நான் இந்த கவுண்டர் இருக்கிற வேல்யூ இருக்குல்ல,
அந்த கவுண்டர் வேல்யூவை என் அரேக்கு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 5 கவுண்டர் வேல்யூவை அப்படியே ஒரு வேல்யூவாக போய் என்னுடைய அரே ஆக்சுவலாக வந்த அரேல காப்பி பண்ணிடுறேன். ஏன்னா அதை தான் இங்கே பண்ண சொல்லியிருக்காங்க. டூ மாடிஃபை த அரே இன் பிளேஸ் சேஞ்சஸ் ஓகே சச் தட் ஏர் ஆஃப் அரே இஸ் ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் ஐ அசியூம் 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங். அப்படின்னா என்ன, நான் 1 எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். 2 எத்தனை வாட்டி வந்திருக்குது செகண்ட் இண்டெக்ஸ். இதை பண்ணியாச்சா, இப்போ நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணவும் தேவையில்லை, இதை மாடிஃபை பண்ணாலே போதும். ஓகே, இப்போ இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ண பார்ப்போம். ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஓகே, ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும்போதே இங்கே கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. ஃப்ரீக்வன்சியாக கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணணும்னா எத்தனை விஷயத்தை கவுண்ட் பண்ணணும், 1லேருந்து N5 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், இல்லை 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். அப்போ அத்தனை கவுண்டர் வேணும். அத்தனை கவுண்டர் டிக்ளேர் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை வந்து என்னுடைய ஒரிஜினல் அரேல காப்பி பண்ணிட்டா முடிஞ்சது வேலை.